ஒரு சாதாரண பொண்ணு கும்பமேளா கூட்டத்துல அமைதியா ருத்ராட்ச மாலை வித்துட்டு இருந்தாங்க. யாருக்குமே தெரியாத ஒரு ஃபேஸ், சாதாரண வாழ்க்கை. ஆனா ஒரு நாள் அந்த பொண்ணோட ஒரே ஒரு போட்டோ சோஷியல் மீடியால வைரலாக வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அந்த பொண்ணோட கண்ணு, அந்த சிரிப்பு, அந்த அழகான ஃபேஸை பார்த்து மக்கள் எல்லாருமே ஒரே ஒரு கொஸ்டின் ஒன்று தான் வந்து கேட்டாங்க. இந்த பொண்ணு யாரு அப்படின்றது தான். அந்த வைரல் போட்டோக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நைட்ல அந்த பொண்ணு இந்தியா ஃபுல்லா வந்து ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அவங்களோட உண்மையான பேர் வந்து மோனி போஸ்லே. ஆனா நெட்டிசன்ஸ் வந்து அவங்க வந்து மோனாலிசா அப்படின்னு தான் வந்து கூப்பிட வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த பேரே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களுக்கு வந்து அடையாளம் ஆயிடுச்சு. ஒரு சாதாரண ருத்ராட்சம் வந்து சேல் பண்ணிட்டு இருந்த மோனாலிசா அதுக்கப்புறம் அட்வர்டைசிங்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைச்சது. புகழ், சினிமா சான்ஸ், இப்படி இவங்க லைஃப்ல நிறைய பெரிய பெரிய சான்சஸ் எல்லாமே வந்துச்சு. இப்போ மலையாளத்துல வந்து ஃபார்ம் ஆகிற நாகம்மா அப்படின்ற படத்துல வந்து அவங்க வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களோட லைஃப்ல இன்னொரு பெரிய விஷயம் வந்து சைலண்டா வந்து நடந்துட்டே இருந்துச்சு. அதுதான் வந்து காதல். பாஸ்ட் 1.5 இயர்ஸா மகாராஷ்டிரால இருக்கிற முகமது ஃபர்மான்றவரை வந்து மோனாலிசா வந்து லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இந்த லவ்க்கு வந்து ஃபேமிலியில் இருக்கிறவங்க ஒப்போஸ் பண்ணிருக்காங்க. இந்த சிச்சுவேஷன்ல தான் ஷூட்டிங்காக கேரளாவுக்கு வந்திருந்த மோனாலிசா ஒரு பெரிய முடிவு ஒன்று எடுத்திருக்காங்க. திருவனந்தபுரம் பக்கத்துல இருக்கிற ஒரு கோயில ரொம்ப சிம்பிளா மோனாலிசாவும் முகமது ஃபர்மானும் மேரேஜ் பண்ணிட்டாங்க. இந்த நியூஸ் வந்து ரிலீஸ் ஆன உடனே சோஷியல் மீடியால பாத்தீங்கன்னா பெரிய கான்ட்ரோவர்சி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. நிறைய பேர் இது லவ் ஜிஹாத் அப்படின்னு வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஆனா அதுக்கு வந்து மோனாலிசா கொடுத்த ஆன்சர் தான் இப்போ எல்லாரையும் வந்து ஆச்சரியப்பட வச்சிருக்கு. அப்படி அவங்க என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, நாங்க 2 பேருமே ஹிந்து முறைப்படி தான் வந்து மேரேஜ் செஞ்சுட்டோம். யாரும் யாரையும் வந்து மதம் மாத்த சொல்லவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நான் அவரை வந்து உண்மையா வந்து லவ் பண்றேன், அதனால தான் இந்த முடிவை எடுத்தேன் அப்படின்ட்டு மோனாலிசா தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ கும்பமேளால ருத்ராட்ச மாலை வித்த அந்த ஒரு சாதாரண பெண் இன்னைக்கு வைரல் ஃபேமஸ் ஆக்ட்ரஸ் அண்ட் ஒரு வைஃபா வந்து இருக்காங்க. ஒரே ஒரு வைரல் போட்டோ ஒரு மனுஷனோட வாழ்க்கையை எவ்வளவு பெரிய அளவுக்கு மாத்திட முடியும் அப்படின்ட்டு மோனாலிசா ஒரு உயிருள்ள உதாரணமா தான் வந்து இருக்காங்க. இந்த வைரலான பொண்ணோட வாழ்க்கையில் நடந்த சம்பவம், இந்த மேரேஜ்ல உண்மையில என்னதான் வந்து நடந்துச்சு, இதுக்கு பின்னால இருக்கிற ஃபுல் கதை எல்லாமே நம்ம சேனல்ல இருக்கிற ஃபுல் வீடியோல வந்து இருக்கு. அதை வந்து மறக்காம பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you all in the next video.